தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு பதவிகளை வகித்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்முடன் அடுத்தபடியாக அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு செய்தி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கு? அவர் பற்றிய நினைவுகள், அவருக்கான இரங்கலை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கங்க. அவர் தந்தை பெரியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அடுத்தது அவருடைய தந்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் காங்கிரசிலேயும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றிய ஒருவர். ஈரோட்டிலே மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய அவர் அண்ணன் சம்பத் அவர்கள், அதே போல எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் இளங்கோ அவர்களும் பொதுமக்களிடத்திலே பெரிய மரியாதை பெற்று வைத்திருந்தார். எதையும் யதார்த்தமாக நேர்மையாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்டவர் முத்தமிழர் கலைஞர் மீது மிகப்பெரிய பற்று வைத்திருந்தார். அதே போல இன்றைக்கு தளபதி அவர்களிடத்திலே, முதலமைச்சர் அவர்களிடத்திலே மிகுந்த மரியாதையும், முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று அடிக்கடி சொல்லி பாராட்டுகிற ஒரு மனப்பக்குவத்திலே அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் காங்கிரஸ்ல மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து அதில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் பெரிய அளவிலே அறிமுகமானவர். எந்த பணியையும் சிறப்பாக செய்யக்கூடியவர். அதனால்தான் இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதியிலே மிக பெரிய வித்தியாசத்திலே அவரை மக்கள் வெற்றி பெற செய்தார்கள். முதலமைச்சர் அவர்களும் அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். எல்லோரிடத்திலையும் நேர்மையாகவும் நல்ல மன விட்டு பேசி பழகக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். இன்றைக்கு அவருடைய மறைவு என்பது எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அதுதான் இப்பொழுது நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா தந்தை பெரியாருடைய குடும்பம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தால் எப்படி பார்க்கப்படும் என்று எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த வகையில எங்கள் அனைவருடைய சார்பாக, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக, ஈரோட்டு மக்களுடைய சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.